بسم الله الرحمن الرحيم. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள், அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய செருப்பு அருந்துவிட்டாலும் கூட தானே அந்த செருப்பை தைத்துக் கொள்வார்கள். இன்னும் தன்னுடைய ஆடை கிழிந்துவிட்டால் அவர்களே அந்த ஆடையை தைத்துக் கொள்வார்கள். இன்னும் தன்னுடைய ஆட்டில் பாலையும் கறப்பார்கள். இன்னும் தன்னுடைய வேலைகளை தாமே செய்வார்கள். என்றளவிற்கென்றால் உங்களில் ஒருவர் தன்னுடைய வீட்டு வேலைகளை எல்லாம் செய்வதைப் போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டு வேலைகளை செய்வார்கள் என்று அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கக்கூடிய இந்த செய்தி இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தன்னுடைய அல் அதபுல் முஃப்ரத் என்ற கிரந்தத்தில் 419வது ஹதீஸாக பதிவு செய்திருக்கிறார்கள். இதே போன்று அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கூறுகின்ற மற்றொரு செய்தி அஹ்மதில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்தில் கேட்கப்பட்டது, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டிலே என்ன செய்வார்கள் என்று கேட்கப்பட்டது. அதற்கு அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள், கான பஷரம் மினல் பஷரி, நபி அவர்கள் வீட்டிற்கு வந்தால் மனிதர்களில் ஒரு மனிதராக சாதாரணமாக இருப்பார்கள். யஃப்லி சௌபஹு, தன்னுடைய ஆடைகளை கூட சில சமயங்களில் தூய்மைப்படுத்துவார்கள். வயஹ்லிபு ஷாத்தஹு, ஆட்டிலிருந்து பாலை கறப்பார்கள். தன்னுடைய வேலைகளை தானே பார்த்துக் கொள்வார்கள் என்று வருகிறது. கண்ணியத்திற்குரியவர்களே, இன்று நாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை போன்று தொழ வேண்டும் என்று நினைக்கின்றோம். அவர்களை போன்றே ஹஜ் செய்ய வேண்டும், நபி அவர்கள் சாப்பிட்டதை போன்றே நாமும் சாப்பிட வேண்டும் என்றெல்லாம் நினைக்கின்ற நாம், நபி அவர்கள் வீட்டு வேலைகளை செய்ததை போன்று நாமும் மனைவிமார்களுக்கு வேலை செய்து கொடுக்க வேண்டும் என்று நினைப்பதில்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோ ஈருலக தலைவராக இருந்தும் கூட, வேலைகள் நிறைய இருந்தும் கூட மனைவிமார்களுக்கு உதவி செய்கின்ற அன்பான கணவராக இருந்திருக்கின்றார்கள். இன்று நாம் செருப்பை தைக்காவிட்டாலும், துணியை துவைக்காவிட்டாலும், துவைத்த துணியை கொடியில் காய போடலாம், காய்ந்த துணியை மடித்து வைக்கலாம், மனைவி சமைக்கும் பொழுது எடுபிடி வேலைகளை செய்து கொடுக்கலாம், ஏன் பாத்திரங்களை கூட கழுவி தரலாம், அல்லது குறைந்தபட்சம் அவர்கள் சமைக்கும் பொழுது குழந்தைகளை பார்த்துக் கொள்ளலாம். இப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டிற்கு வந்தால் வீட்டு வேலைகளை எல்லாம் செய்து கொடுத்த காரணத்தினால் அந்த மனைவிமார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எவ்வளவு பணிவிடை செய்தார்கள் என்றால், புகாரியில் 295வது ஹதீஸாகவும் 267வது ஹதீஸாகவும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்கிறார்கள், நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தலைக்கு எண்ணெய் தேய்த்து விட்டு தலை சீவி தலையை வாரி விடுவேன் என்று சொல்கிறார்கள். இன்று எந்த மனைவி தன்னுடைய கணவனுக்கு தலை வாரி விடுகிறார்கள்? அதே போன்று ஹதீஸில் வருகிறது புகாரியிலே, நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அத்தர் பூசி விடுவேன் என்று சொல்கிறார்கள். இதற்கு காரணம் என்ன? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பரஸ்பரம் உதவி செய்தார்கள். வீட்டு வேலைகளை எல்லாம் நபியவர்களும் செய்தார்கள். அதன் காரணத்தினால் பரஸ்பர அன்பு ஏற்பட்டது. நபியவர்களுக்கு பணிவிடை செய்யக்கூடியவர்களாக மனைவிமார்களும் இருந்தார்கள். இந்த பரஸ்பர அன்பு, ஒத்துழைப்பு, உதவி செய்கின்ற மனப்பான்மை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னத்தாக இருக்கிறது என்பதை மறந்துவிடக்கூடாது. அல்லாஹு தஆலா அமல் செய்கின்ற நல்ல வாய்ப்பை அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தருவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.